அந்த இருள் தான் அறியாமை. அந்த இருள் தான் அறியாமை. அந்த இருள் என்பது அறியாமை நீங்க வேண்டும். அந்த இருளை நீங்கணும். அப்போ அது நீங்க தான் முதல்ல என்ன பண்ணோம்? மனம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். ஒரு நிலைப்பாட்டுக்கு வெளியே சுற்றி அழிஞ்சிருந்த இந்த மனம் உள்முகமாக திருப்பி உள்முகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். எங்க இருள் இருக்கோ அந்த இருளை பாருங்க. ஒன்றும் தெரியல, இருட்டு தான் தெரியுது, பாருங்க சொல்றேன். அந்த இருள் எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்க வீட்டை இருட்டா இருக்கிறப்ப அதுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குனா யாரு அதுக்கு உழைப்பு போடணும்? அவங்கவுங்க வீட்டுக்கு வெளிச்சம் வரத அவங்கவுங்க உழைப்பு தானே போட்டாகணும். லைட்டு போட்டு அதுக்கு கரண்ட் சப்ளை கொடுத்து அதுக்கு மின்சாரம் பொருள் கொடுத்து அதுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குற யாரோ வேலை? அவங்கவுங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க தானே. அப்படி போட்டால் தானே உங்க வீடு இருட்டா அந்த வீடு வெளிச்சம் வரும். அதே மாதிரி உங்க சொந்த வீடு உள்ள இருக்கு, அந்த வீடு இப்போ இருட்டா இருக்கு எல்லாத்துக்கும். இப்படி இருட்டில் இருக்க வரைக்கும் அதுக்கு பேர் அறியாமை. உன் உயிரே உனக்கு தெரியவில்லை. நீ பிறகு மற்றது வெளியே வந்து என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு எதுனி உபயோகத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். எல்லாமே ஒரு நாடகம், ஒரு வேஷம். அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. வெளியே பல லைட்டு போடுவோம், கலர் கலர் லைட்லாம் போடுவோம். கடவுளை பார்க்கறதுக்காக கடவுள் உள்ளுக்கு பல பல கலர் லைட்லாம் வந்துடுச்சு. இப்போ கடவுளை பார்க்குறோமா? ஆனால் நீ பார்த்தியா? உன் வீட்டுக்கு வந்தாலும் உன் வீடு இருட்டா இருக்கு, கோயிலில் வெளிச்சமா இருக்கு. ஆனால் உன் வீட்டுக்கு வந்தாரா நீ எப்படி தான் கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு வீட்டுக்கு வந்து ஆகணுமா இல்லையா? அதுதானே அவன் சொந்த வீடு. கோயிலையும் உன்னை படுக்க விட்டுருவானா? கட்டில் மட்டும் வாங்கி கொடுத்து நீ இங்கே படுத்துக்க சொல்லுவானா? இல்லை. கோயில் என்பது வழிபாட்டு தலம் அது. அப்போ நீங்கள் போகிறீங்க, அங்கே வெளிச்சமாக இருக்கு, ஆனால் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு இருட்டா இருக்கு. நீ நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது தானே. இருட்டா இருக்கா, எங்கே தலை போய் மோதும், எங்கே காலை போய் அடிப்படும்? வெளிச்சத்தை கொடுத்தே கால் அங்கங்கே அடிப்படுது. கண்ணீருண்டும் குருடாக தான் இருக்கும். இல்லை வெளிச்சமும் இல்லாட்டி என்ன ஆகும்? மோசமான நிலைமை தானே. அப்போ இதை தான் நாம் உள்ள தியானத்தை செய்யுங்க, தியானத்தில் இருங்க. இதுதான் சரியை கிரி ஞான யோகத்தை ஒரு ஆசான் மூலியமாக தியான பயிற்சி கற்றுக்குங்க. வழிபாட்டு முறை எல்லாம் வெளியே செஞ்சிட்டீங்க. இப்போ அதாவது சொன்ன மாதிரி தான் அது சரைக்கிரியில் உள்ள ஒரு விஷயம். அந்த சரைக்கிரிய வழிபாட்டு அடுத்து ஞான யோகத்துக்கு கொண்டு வரணும். அப்போ வெளியெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டீங்க, வெளியெல்லாம் விளக்கு ஏற்றிட்டீங்க. என்னது? அகல் விளக்கு ஏற்றிட்டீங்க. கார்த்திகை தீபம், நவராத்திரி எல்லாம் சொல்லி சாமிக்கு தீபம் ஏற்றுறீங்க. அண்ணா உள்ள இருக்க சாமி எங்க இருக்கு? உள்ள இருக்க சாமி இருட்டா இருக்கு. இது என்ன அநியாயம்? சாமி எங்கே நிறைஞ்சிருக்கு? சரி, வெளியே நிறைஞ்சிருக்கு, உள்ளேயும் வெளியே நிறைஞ்சிருக்குதான் சாமி. நீக்க மரம் நிறைஞ்சிருப்பவனை பரம்பொருளி பரந்தாமன்னு சொல்லுவாங்க. அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லாதப்ப அப்ப எங்கேயும் நிறைஞ்சிருக்க அவன். வெளியே இருக்க இறைவனுக்கு நீங்க விளக்க ஏற்றுறீங்க, தப்பு இல்லை, சரிக்கை செஞ்சிட்டீங்க, ரைட்டு, சிறப்பு. ஆனா எதை செஞ்சாலும் மீண்டும் உன் வீட்டுக்குள்ள வந்து தானே ஆகணும். ஆனா உனக்குள்ள இருட்டா வச்சிருக்கிய. நீ ஏத்தின விளக்கு உள்ளேயும் வெளியும் வெளிச்சமா இருக்கணும். உள்ளேயும் வெளியும் வெளிச்சமா இருக்கிறதா அர்த்தம் இருக்கு நீங்க விளக்கு ஏற்றதுக்கு. ஆனா நீங்க விளக்கு வெளியே ஏற்றி போட்டு ஆனா உள்ள திரும்பி பார்க்கறப்ப என்ன இருக்கு? இருட்டா இருக்கு. இது உங்களுக்கு நியாயமா படுதா?